நாட்கள் அவர் வந்து தன் முன்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் தன் பேச்சை கேட்க விரும்புபவர்கள் அங்கே வந்து கூட்டத்தில் 5 லட்சம் பேரோ 7 லட்சம் பேரோ இருந்தான்னா கோடிக்கணக்கான பேர் வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மட்டும் என்னால் சொல்ல முடியும், நான் நேர்லேயே பார்த்தேன், 4.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 4.5 கோடி பேர் ஒரு நாளில் பார்த்துருக்காங்க. 4.5 கோடி வியூவர்ஷிப்ன்றது வந்து நினைச்சே பார்க்க முடியாது. இட்ஸ் பிக், வெரி பிக். 4.5 கோடின்றது வெரி பிக். இது ஒரு தொலைக்காட்சி இல்லை, எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா முக்கியமான சேனலை நீங்கள் லைவ் தான் போட்டாங்க. அப்போ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல 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 கோடிகளை தாண்டும். இன்ஃபேக்ட் அவரோட முதல் மாநாடு அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டியில் நடந்தப்போ அது இரவு மாலை நேரத்தில் பேசினப்ப என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார், அவர் அன்றைக்கி ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, பலவன் எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ணுறாரு. அவர் ட்ரெயினில் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் சும்மா கேஷுவலாக நடந்து போயிருக்கும்போது எல்லாரும் இன்வேரியபிளி 90% மேலே மொபைலில் வச்சுருக்காங்க. அதை வச்சுருக்கவங்களில் அவர் சொல்கிறார் வந்து கிட்டத்தட்ட வந்து 99% விஜய் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நண்பர் சொன்னார், கிட்டத்தட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 80 வீடு இருக்குன்னா ஒரு 70 வீட்டில் டிவி ஓடுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 வீட்டுக்கு மேலே விஜயோட ப்ரோக்ராம் தான் ஓடுது. இது எல்லாத்தையுமே வந்த க்ரௌட். அதே மாதிரி இப்போ நேற்றைய கூட்டத்தில் அக்டோபர் இந்த மாநாடு சமீபத்திய மதுரை மாநாட்டில் அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் 4.5 கோடி பேர்னா மற்ற தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 கோடிக்கு மேலே போகும். அப்போ வந்திருந்தவங்களை தாண்டி இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூவர்ஷிப் வந்திருக்குன்னா வந்தவன் 5 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க. அவருடைய இதில் ஒரு 50% ஓட்டாக மாறிச்சுன்னா கூட கண்டிப்பாக திமுகவுக்கு டிஸ்டர்பன்ஸு, அண்ணா திமுகவுக்கும் டிஸ்டர்பன்ஸ், 2 பேருக்கும் டிஸ்டர்பன்ஸ். இப்போ இதில் வந்து 50%க்கு மேலே பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுதுல்ல. ஏன்னா இதில் ஓட்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றப்போ இதுக்கு பிரதானமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளை ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற. அதிமுக மட்டும் இல்லை கிலோ, இன்னைக்கு வந்து திமுக, அதிமுக, பிசிக, பாஜக, பாமக இவங்க எல்லா தரப்புலேருந்தும் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகுது. எல்லா பெரிய கட்சியும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக, அண்ணா திமுக 2 பேருமே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி